இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கின்ற சட்டமன்றத்திலும் பேசுவார்கள், எதிர்கட்சியில் இருக்கின்ற சட்டமன்றத்திலும் பேசுவார்கள். ஆனால் பேசுகின்ற பேச்சிலே கருத்துள்ள பேச்சு, பயனுள்ள பேச்சு, அதுவும் தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை சுட்டிக்காட்டி விளக்கமற்று அதற்கு தீர்வு காணுகின்றவரை தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய சட்டத்தரப்பு அறிவித்தார் ரவி அவர்கள். புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அவரிடத்திலே நன்மதிப்பை பெற்று 2 முறை அரக்கோணம் சட்டமன்றத்திலே வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பை கொடுத்த அம்மா அவர்கள் 2 முறை வெற்றி பெற்றார். அம்மா மறைவுக்கு பிறகு சிறப்பான முறையிலே பணியாற்றி அறிவித்தார் ரவி அவர்களுக்கு தலைமை கழகத்தின் சார்பாக மீண்டும் 2021 அரக்கோணத்திலே கழகத்தின் சார்பாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்து சிறப்பான முறையில் பணியாற்றி நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சகோதரர் ரவி அவர்கள். இன்றைய சூழலை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் பேசக்கூடாது என்று தான் வந்தேன். ஏன்னா இதில் பல கட்சி சேர்ந்தவங்க திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாங்க, குற்றார் உறவினர்கள் பல்வேறு கட்சியில் இருப்பார்கள். ஆகவே நான் பெரும்பாலும் திருமண நிகழ்ச்சிகளை பேசுவதை தவித்து விடுவது என்று சொன்னால் அவருடைய மனம் புண்படக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால தவிர்ப்பேன். ஆனால் அறிவிச்சார் ரவி அவர்கள், நீங்கள் ஏற்கனவே 2 முறை எங்களுடைய இல்ல திருமணத்திலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினீர்கள். இந்த முறையும் நான் அழைத்தது என் பேரிலே வந்து மணமக்களுக்கு திருமண நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு வாழ்த்திருக்கின்றீர்கள். 3வது முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு, ஒரு மாவட்ட செயலாளருக்கு தொடர்ந்து 3 திருமண நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டது இதுதான் முதல் முறை. இந்த முறை அவசியம் மணமக்களை வாழ்த்தி பேசுவதோடு நீங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று பணித்த காரணத்தினாலே அவருடைய அன்பு கட்டளை ஏற்று அறிவிச்சார் வீரமணி அவர்களும் நீங்கள் பேச வேண்டும் என்று அன்பை கட்டளையிட்டார்கள். அவருடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் உங்களிடத்திலே நான் இப்பொழுது உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர் பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சுமார் 200 இடங்களை வெற்றி பெறுவோம் என்று சூழலைத்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்பது பகல் கனவு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற தேர்தல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்து புரட்சி தலைவி அம்மா கட்டி காத்து கிட்டத்தட்ட 2011 2021 வரை தமிழகத்திலே எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. இந்த மாவட்டம் கூட தனி மாவட்டமாக உதயமானதுக்கும் அண்ணா திமுக. ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டத்தை பிரித்து 2 மாவட்டத்தை உருவாக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். 6 மாவட்டத்தை நாங்கள் உருவாக்கி தந்தோம். 6 மாவட்ட புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு நிறைவு செய்து 5ஆம் ஆண்டு அடியடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஏதாவது ஒரு மாவட்டத்தையாவது நீங்கள் கொண்டு வந்து காட்டினீர்களா? இல்ல. அதே போல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தோம். 6 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, கால்நடை பூங்கா, இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்று ஏராளமான கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில குடிசையில வாழ்கின்ற சாதாரண குடும்பத்தில் பிறந்த மாணவனை கூட குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கிறீங்களா? இந்த 4 ஆண்டு காலத்தில் ஒண்ணுமே கிடையாது. தினந்தோறும் பத்திரிகை ஊடகத்தையும் பார்த்தா
ஏதாவது ஒரு தலைப்பிலே வெளியிடுவாங்க. அதோட அந்த தலைப்போட அந்த திட்டம் கிடப்பில் போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் சிக்கர் ஒட்டி திறப்போல கண்டுட்டு இருக்கிறீங்க. அதுதான் நீங்க செய்த சாதனை. புதிதாக எந்த சாதனையும் செய்யவில்லை. அண்ணா திமுக ஆட்சியிலே குடிமராமத்து திட்டம், கிராமம் நிறைந்த பகுதி, முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் ஒரு விவசாயி தொழிலாளி 2 பேருக்கு நன்மை பிறக்கக்கூடிய அற்புதமான திட்டம் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினோம். விவசாயிகள் தங்கள் பகுதியில் இருக்கின்ற ஏரிகள், குளங்கள், குட்டைகளில் அவர்களே குழு அமைக்கப்பட்டு அந்த குழு மூலமாக மண்டல் மண்ணை ஏரியிலிருந்து அள்ளப்பட்டு தங்களுடைய நிலங்களுக்கு இயற்கை உரமாக இன்னைக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு குடிமராமத்து திட்டம் என்பது அற்புதமான திட்டம். அதனால ஒரு பக்கம் ஏரி ஆழமாகுது, மறுபக்கம் அந்த நிலங்கள் பண்படுத்தப்படுகின்றன. அந்த வண்டல் மண் அங்க இருக்கின்ற நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுகிறது, நல்ல விளைச்சலை கொடுக்கின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை முடக்கிய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை கண்டறியப்பட்டு அந்த பகுதியிலேயே அந்த ஏழை மக்களுக்கு இன்றைக்கு இலவசமாக அவர்களுக்கு வைத்தியம் செய்வதற்காக அம்மாவுடைய அரசு அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தது. சுமார் 2000 அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டு சுமார் 1850 அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கிலையும் சுமார் 3 பேர் நியமிக்கப்பட்டோம். ஒருவர் மருத்துவர், எம்பிபிஎஸ் படித்தவர், செவிலியர், மருத்துவ உதவியாளர். அந்த ஏழை மக்கள் நிறைந்த பகுதியிலே இந்த அம்மா மினி கிளினிக் அமைக்கின்ற பொழுது அந்த மக்கள் இலவசமாக சிகிச்சை பெறுகின்றார்கள். அந்த திட்டத்தையும் முடக்கிய அரசாங்கம் இன்றைக்கு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். ஏழையில் கொடுக்கின்ற திட்டத்தை எல்லாம் முடக்கிய பெருமை திமுக அரசாங்கத்துக்கே சார். எந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க? தடுப்பணை கொண்டு வந்தாங்களா? அறிவிக்கிறாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் 2000 கோடி தடுப்பணை கட்டப்படும் என்று. எத்தனை தடுப்பணை இதுவரை அறிவித்திருக்கின்றீர்கள்? அண்ணா திமுக ஆட்சியிலே பல தடுப்பணைகளை கட்டினோம். இன்னைக்கு ஓடையின் வழியாக, நதியின் வழியாக வீணாக கடலில் கலக்கின்ற நீரை தடுத்து நிறுத்தி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீரை அண்ணா திமுக ஆட்சியிலே உருவாக்கி காட்டினோம். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் கவலைப்படவில்லை. தன் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பதவிக்கு வர வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதுதான் திரு ஸ்டாலினுடைய நோக்கம். இன்னைக்கு மன்னர் ஆட்சி, வாரிசு அரசியல். திரு கருணாநிதிக்கு பிறகு திரு ஸ்டாலின், திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, அதுக்கு பிறகு இன்பநிதி வர வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கின்றது. ஒழிய வாக்களித்த மக்களை பற்றி கவலை இல்லை. வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான். தனக்கு பின்னாலே தன்னுடைய மகன் ஆட்சி அதிகாரத்திலே கட்சிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே மக்களை மறந்து ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக, ஊழல் அரசாங்கத்தை அகற்றுகின்ற விதமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் தலை தூக்கி இருக்கின்றது. இதுதான் இந்த ஆட்சியில் காணக்கூடிய செயலாக இருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் எதிர்கொண்டு மக்களது ஆட்சியை தமிழகத்தில் அகற்ற, நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரியுங்கள். அது மட்டுமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் நீட் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, நீட்டை கொண்டு வந்தது 2010 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. அதில் கூட்டணி அங்க வைத்தது திமுக. திமுகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் காந்தி செல்வன் அவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் நீட் அறிமுகப்படுத்தப்பட்டது. நோட்டிபிகேஷன் 2010 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, திமுக கூட்டணி ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் இந்த நீட்டை கொண்டு வந்தார்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்கு அம்மா முயற்சி செய்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு முயற்சி செய்தது. நீதிமன்றத்தின் மூலமாக நடைபெறாமல் தடைபட்டு விட்ட காரணத்தினாலே நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். இன்றைக்கும் நீட்டிலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். அதற்கு மாற்றாகத்தான் இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி
அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், விவசாயி தொழிலாளி, கூலி தொழிலாளி, இப்படி அடிமட்டத்திலே வாழுகின்ற குழந்தைகள் தான் அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றது. அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை 41%, சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஏழை மாணவர்கள். அந்த மாணவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசாங்கம் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைய தினம் சுமார் 3,460 பேர் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் மூலமாக ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, பல் மருத்துவராக படிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்கள் ஏழை மாணவர்கள், அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாத குடும்பத்திலே இருக்கின்றவர்கள். அதையும் அறிந்து இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்களுக்கு ₹1 செலவில்லாமல் அத்தனையும் அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் என்று அறிவிப்பை கொடுத்து சட்டமேற்று அந்த ஏழை மாணவர்களும் இன்றைக்கு மருத்துவர்கள், பல் மருத்துவராக இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே, இப்படி எந்த ஒரு பெரிய திட்டத்தையாக கொண்டு வந்திருக்கீங்களா? தமிழகம் முழுவதும் சிறப்பான சாலைகள், எங்கெங்கெல்லாம் விபத்து ஏற்படுகிறதோ சாலை சந்திப்புகளை உயர்மட்ட பாலம், ரயில்வே கடவுளே உயர்மட்ட பாலம், இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சுகாதாரத்துறை இந்தியாவிலே முதன்மை துறை என்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். துறை வாரியாக தேசிய அளவில் விருதை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி சாதனை மேல் சாதனை படைத்த அரசாங்கம் மீண்டும் தமிழகத்திலே உங்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதற்காக நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் தேனீக்கிளி போல எறும்பை போல சுறுசுறுப்பாக பணியாற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய தேர்தல், அதிமுக வெற்றி பெறுகின்ற தேர்தல், அதிமுக ஆட்சி வருகின்ற தேர்தல் என்று கூறி அதோடு இந்த திருமண விழா நிகழ்ச்சியிலே உயர்நீதிமன்ற நீதி அரசர் மரியாதைக்குரிய MS ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அத்தனை நல்ல உள்ளங்களும் திருமண விழா காட்சியை கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.